படம், சூரியனா படம். அன்பான ஃபேன்ஸ் எல்லாம் வந்து கண்டிப்பா இந்த படத்தை இன்னும் நல்லா சிறப்பா தரமா வேர்ல்டு நம்பர் 1 அந்த லெவல்ல பண்ண போறாங்க. நல்லா இருக்கு. புரியல. ஆஸ்கர் கண்டிப்பா கிடைக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொரு எல்லைக்கும் ஒவ்வொரு எல்லை சாமி இருப்பாங்க. அது மாதிரியான சாமி இல்ல, கருப்பு சாமி வந்து ரொம்ப பவர்ஃபுல்லானவர். ஸோ அந்த கருப்பு சாமியோட கதை களத்துல இந்த மாதிரியான ஒரு கதையை வந்து சூப்பரா வந்து சொல்லியிருக்காங்க. ஒரு சில டைமுக்கு மேல நான் படம் பார்த்துட்டு இருக்கும்போது நான் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதேன். காரணம் என்னன்னா, இந்த படத்துல நடந்திருக்கிற மாதிரியே என் வாழ்க்கையிலேயே ஒரு கதை இருக்கு. இந்த கோயம்புத்தூர்ல இந்த படம் ஷூட்டிங் போகும்போது எங்கள் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்தார். அவரோட ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது டே நைட்டு நம்ம ராத்திரி அச்சசன் பாட்டில் எல்லாம் வந்துட்டு டே நைட்டு அந்த ஃபயர் டீம் கூட ஒர்க் பண்ணியிருந்தேன். ஆடியோ லான்ச்லேயும் வாக்கருப்பு கூட வாக்கருப்பு பாட்டில் பர்ஃபார்ம் பண்ணியிருந்தேன். மூவிலையும் நான் பண்ணியிருந்தேன். பெருசாக சீனில் எதுலேயும் வரலைனாலும் இன்னைக்கு கருப்பு திருவிழாவில் வந்து கலந்துக்கிட்டது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கருப்பனோட அருள் எல்லாத்துக்கும் கிடைக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு ஃபேன் பாய் சம்பவத்தை ஆர்ஜேபி பண்ணி கொடுத்துருக்காரு. உண்மையாக அவருக்கு தான் மிகப்பெரிய நன்றி சொல்லணும். நாங்கள் எல்லாருமே எப்பவுமே பக்கபலமாக இருப்போம். மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் கொடுத்துருக்காரு சூர்யா அண்ணாவுக்கு. 13 ஆண்டு கால தவம் எங்களுக்கு இது. இந்த தவத்தை அவர் எங்களுக்கு நிறைவேற்றி கொடுத்துருக்காரு. ஆர்ஜேபி ரொம்ப ரொம்ப நன்றி, ரொம்ப தேங்க்யூ. ரொம்ப சூப்பராக இருக்குது. எல்லாருமே சொல்கிறாங்க ஆர்ஜேபி வில்லனா ஆர்ஜேபி வில்லனான்னு. அவங்க எல்லாருக்குமே ஒன்று நினைவுபடுத்துகிறேன். அபூர்வ சகோதரன் ஒரு படத்தை நீங்கள் போய் பாருங்கள். அதில் வில்லன் நாகேஷ். அந்த மாதிரி இந்த படத்தை வந்து பாருங்கள். ஆர்ஜேபி யாருன்னு காட்டியிருப்பார். ரொம்ப சிறப்பாக இருக்குது. சிரிப்பு சிரிப்பு, ஆக்ஷன் மாசுக்கு மாசு, டைலாக் எல்லாமே பயங்கரமாக இருக்கும். சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக தியேட்டரில் வந்து பார்க்க வேண்டிய படம். தியேட்டரில் பார்த்தா அந்த வைப்பு பயங்கரமாக இருக்கும். சூர்யா சார் பயங்கரமாக பண்ணியிருந்தார் ஆஸ் யூஷுவல். அதுவும் இதனால சாமின்றதுனால அந்த ஃபுல் பவரோட நடிச்சிருந்தார். ஃபுல்லாக காட் மோட் தான். ரொம்ப என்ஜாய் பண்ணேன் ஃபேனாக பயங்கரம். எல்லா சூர்யா சார் த்ரிஷா காம்போ, அப்புறம் ஆர்ஜே பாலாஜி காம்போ, எல்லாரோட காம்போவும் செமையாக இருந்தது. சாய் அபியங்கர் பின்னிட்டார். கிளைமேக்ஸ்லாம் சாமி ஆடின மாதிரியே இருந்தது. பயங்கரமாக இருந்துச்சு. ஆக்டிங் சூப்பராக இருந்துச்சு. யாரும் நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது. ரொம்ப நல்லா இருந்துச்சு. எங்களை ஆடியன்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது. கம்பேக் கொடுத்துருந்தாரு. நல்லா இருந்துச்சு. இவ்வளோ நாள் வெயிட் பண்ணதுக்கு சரியான படம் தான். நல்லா இருந்துச்சு. எல்லாருமே இப்போ பார்க்கலாம். நீங்கள் போய் பாருங்க. நல்லா இருக்கு. சூப்பராக இருக்குக்கா. நல்லா இருக்கு. நல்ல படம் தான்க்கா. ஒன்றும் சொல்கிறதுக்கு என்டர்டைன்மெண்ட்டாக போனால் என்ஜாய் பண்ணிட்டு வரக்கூடிய படம் தான். அவ்வளோதான், வேறு எதுவும் சொல்லு. அதான்க்கா, படம் பேரே கருப்புன்னு இருக்கும்போது கருப்புசாமி இல்லாமல் இருக்குமா? படம் எல்லாமே நல்லா சொல்கிறத விட நீங்களே போய் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். நான் சொல்லிட்டேன்னா அதுக்கு எல்லாமே வேஸ்ட்டாக போய்டல. ஸோ நீங்களே போய் தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள். நல்லாயிருக்கும். நேற்று இருந்தால் இதை விட என்ன செலிப்ரேட் பண்ணியிருக்கலாம். இப்போ தெரியல அது எப்படின்ட்டு. சரிக்கா, பேச முடியல, தொண்டை வலிக்குது. அவ்வளோதான், கத்திக்கிட்டு ஒரே என்ஜாய்மெண்ட் தான். போய் பாருங்கள், தேட்டரை பாருங்கள். நல்லா இருக்குது. படம் சூப்பராக இருக்குது மேடம். எல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. எல்லாருக்கும் ஸ்கோப் இருந்துச்சு. எல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு தனித்தனி கேரக்டர் நல்லா எழுதியிருக்காரு. நல்லா சூப்பராக இருக்கு. இல்லை, அது அப்படியே வேற கண்டென்ட் ஓரியன்டு. இது அப்படியே ஒரு ஃபேன்ஸ்க்காக ஒரு கமர்ஷியல் பேக்கேஜ். எவ்வளோ நாள் சூர்யாவை எப்படி பார்க்கணும் ஆசைப்பட்டோமோ அப்படிப்பட்ட சூர்யாவை பார்த்தோம். நல்லா சந்தோஷமா இருந்தது. சூர்யா சார் ஆக்டிங் வந்து சூப்பர் செம. நான் இது எதிர்பார்க்கல. அவர் சட்டிலான ஆக்டிங் நல்லா பண்ணியிருந்தாரு. அதான் அது எனக்கு புதுசாக இருந்தது. ஆக்சுவலாக இவர் ஏதோ சொதப்பாரு அப்படின்னு பார்த்தது சாரு. ஆனால் நல்லா பண்ணியிருந்தாங்க. கதைக்கு தேவையானதை பண்ணியிருந்தாங்க. நல்லா இருந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆர்ஜே பாலாஜி ப்ரீவியஸ் மூவியோட இது வந்து நல்லா செமையாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. அப்புறம் ரொம்ப பிடிச்சிருந்தது. திரிஷா அஸ் யூசுவல் அவங்க ஓகே தான். எனக்கு அவங்க நடிப்பு ஓகே தான், நார்மலாக தான் இருந்தது. தேங்க்யூ.